சொல்றீங்க ரொம்ப நாள் பண்ணி நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே வந்துருக்கோம்னா தருமபுரியில் காம்ட்ராக்ட் ஷோரூம் தான் எங்கே இருக்கோம். இந்த ஷோரூம்லாம் ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பர்ட் வந்து நாங்கள் காமிக்க போகிறோம். ஓகேங்களா, இங்கே வந்து தருமபுரியில் ஃபஸ்ட்டு நம்ம ஓனர்கிட்டே டீட்டெயிலாக பேசணும். மேலே உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன் ஷோரூமு இதாங்க. வெளியே அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. குட்டி டிராக்டர்ஸ் ஒன்று, பெரிய டிராக்டர்ஸ் வந்து இந்த 4 வீல் டிரைவோட கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவங்க மேலே பார்த்தாலே தெரியும். இவங்களே சர்வீசஸ் அண்ட் சம்திங் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம உள்ளே போயிட்டு ஓனர்கிட்ட நம்ம பேசுவோம். ஓகேங்களா, ஓனர் பிரதரும் நம்ம ஃப்ரெண்டு தான். பேசிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓவர் வியூ இப்படியே பாருங்கள். டிராக்டர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. घर तेरा सलामी बादल की कॉलोनी दिखला दे ठेगा इन सबको जो उड़ना ना उड़ियो ना डरियो कर मनमानी 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 बड़ियो ना बड़ियो करना जानी उड़ियो ना डरियो कर मनमानी 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 बड़ियो ना मुड़ियो करना जानी अफसान ले कैसा हवा बस्तान ले तू जान ले कैसा मसाकली उड़ मटाकली मटाकली ए मसाकली उड़ मटाकली मटाकली ए मसाकली उड़ मटाकली मटाकली ए मसाकली उड़ मटाकली मटाकली तुझे क्या घर तेरा रिश्ता गगन की बांसुरी से है पवन की गुफ्तगू से है सूरज की रोशनी से है उड़ियो ना डरियो कर मनमानी 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 बड़ियो ना मुड़ियो करना दानी उड़ियो ना डरियो कर मनमानी 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 बड़ियो ना मुड़ियो करना दानी கைஸ் பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ டைரெக்டாக போயிட்டு நம்ம ஓனர்கிட்டே பேசலாங்க. என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, நீங்கள் யாராவது வந்து வெஹிக்கிள் வாங்கணுன்னா என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி எல்லாமே விசாரிக்கலாங்க. வாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே பஸ் சினிமாட்டிக் எடுத்தோம். கான்ட்ராக்ட் ஓனர் இருக்காரு. ப்ரோ நம்பர் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி 6 months ஆகுது. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி டீலர் இருந்தாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணா நம்ம மறுபடியும் அந்த டீலர்ஷிப்பை நம்ம டேக் ஓவர் பண்ணி தர்மபுரியில கான்ட்ராக்ட்னா நீங்க மட்டும் நாம டீலர் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்னா நாம டீலர். ஓகே ஓகே. என்ன மாதிரி மாடல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 26 HP இருந்து 65 HP வரை நம்மளோட ப்ராடக்ட் கரண்ட்ல இருக்குங்க. ஓகே ஓகே. இன்னும் ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா 95 HP வரைக்கும் கம்பெனில இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே. இப்போ யாராவது கஸ்டமர்ஸ் வந்து வாங்கணும் அப்ரோச் பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வரலாம். கேஷ் ஆன் கேரி ஆப்ஷனும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டும் கொடுக்குறோம். ஓகே. கிரெடிட்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 8 பேங்க் டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்து நீங்கள் சிவில் செக் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் சைடு லோன் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பேங்க் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சுந்தரம் இருக்குது, HDFC இருக்குது, ஆக்சிஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இருக்குது, கோட்டாக் இருக்குது, SBI, பேங்க்ஸ் தான் நம்ம டைப் பண்ணிருக்கோம். ஓகே. கஸ்டமர் எந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னு அவங்களே விசாரிச்சு அவங்களே வந்து பண்ணிக்கலாம். நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எந்த பேங்க்ல கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் கொடுத்துருக்கோம். எல்லா மாடலையுமே நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் ஃபீல்ட்லேயும் போனால் நான் அவங்ககிட்ட நீங்கள் டவுட் இருந்தால் நான் கஸ்டமர்கிட்ட கூட்டு போய் காட்டுறோம். நீங்கள் அந்த ஃபீல்ட்லேயே டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் அவங்ககிட்டயே டேட்டா ஃபீட் காட்டிடலாம். எங்ககிட்ட கேட்கறதுல
நீங்கள் டேட்டா ஃபீல்டில் அவங்க ஓடுறத பார்த்து நீங்கள் கேட்டுக்கலாம். சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். ஏன்னா நாங்கள் டீலர்ஷிப் சொல்கிறது வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அதை அவங்க நேரில் போய் கஸ்டமர்கிட்ட விசாரிச்சிருக்கோம். எவ்வளோ டீசல் போகுது எல்லா ஃபீல்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அவங்கள்ட்டே கேட்கலாம். இப்போ நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த டேக் போவாங்கன்னா வேறு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா டேக் இப்போ லாஸ்ட் ஸ்பீட் போட்டுருக்கோம். இப்போ 50 HP எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 8,09,000 பார்த்தீங்கன்னா 5 கலப்பு இல்லை 9 கலப்பா. அது கூட பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம், RTO பண்ணி கொடுத்துருவோம், இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பர் கொடுக்குறோம், ஊக்கு பெட் கொடுக்குறோம், குறுக்கு பெட் கொடுக்குறோம், டாப்லிங் கொடுக்குறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்கும். இப்போ அதோட கம்மியாக வாங்குறவங்களுக்கு ஆச்சுன்னா அதுக்கும் கம்மியாக ஆப்ஷன் போட்டுருக்கோம். RTO பண்ணி கொடுக்குறோம், இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், ஆன் ரோட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ ஏற்கனவே இருந்த டிராக்டர் முன்னாடி என்ன ஆக்சரிஸ் வேணும்னா நீங்க நாமளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அப்படியே நம்ம கிட்ட சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம வந்து வெண்டர் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க டேரக்டா கூட அப்படியே பர்ச்சேஸ் பண்ணலாம். நாமளே அதுக்கு ஆக்சஸ் வச்சிருக்கோம். சப்போஸ் நம்ம கூட சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா நம்ம வெண்டர் தனியாக இருக்காங்க, அவங்க கிட்டே வாங்கிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பழைய பிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸும் பண்ணி கொடுத்துருக்கோம். வாரண்டியாக இருந்தால் எதாக இருந்தாலும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 5 years வாரண்டி கொடுக்குறோம். நம்ம வேற எதாவது டீலர்ஷிப் எடுத்திருந்தாலுமே நம்ம கிட்ட ஒரு கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து புதுசாக கஸ்டமர்ஸ் வந்து இப்போ இதே மாதிரி ஒரு டீலர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு டீலர்ஷிப் தான் கொடுப்பாங்க. இப்போ தருமபுரிக்குள்ள நம்ம டேக் அப் பண்ணியிருக்கோம். இப்போ இல்லாத டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க ஃபீல்டில். 3 சேல்ஸ்மேன் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க, ஒரு மெக்கானிக் இருக்காங்க. மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி ஒரு 1 day உங்களுக்கு வந்து ரெக்டிஃபை ஆகிடும். நாங்கள் வந்து டோர் ஸ்டெப்பு மெக்கானிக் சர்வீஸ் பண்ணுறோம். ஆமாம், டோர் ஸ்டெப்பே பண்ணுறோம். என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு எங்ககிட்ட காலில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பார்சல் எடுத்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். அங்கேயே நீங்கள் வண்டி எடுக்க தேவையில்லை. அது எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ரீயாக இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் டெலிவரி நீங்கள் போயிட்டு பண்ணுறது ஒர்க்கர்ஸ் ஆமாம் அவங்க ஃப்ரீ தான். இப்போ வேற வெஹிக்கிள் புக் பண்ணுறாங்கன்னா அந்த டியூரேஷன் ஆகுமா அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல்? இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ லோன் ப்ராசஸ் முடிஞ்ச வரைக்கும் டெலிவரி கொடுக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வச்சிருக்கோம். அப்படி இல்லைனாலுமே 1 day என்ன பண்ணுறோம் வண்டி. இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணுறோம், நாளைக்கே பண்ணுறோம். சப்போஸ் நீ காலைல ஒரு 10 மணிக்குள்ள பண்ணாலும் இன்னைக்கு சேம் டே டெலிவரி எடுக்கணும். அப்படியே பண்ணிக்கலாம். வேற என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ரொட்டேட்டர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். அதனால பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே இருக்கு. அப்படி இல்லாமல் டோர் ஸ்டெப்லையும் பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஷார்ட்டான இன்ஃபர்மேஷனாக கேட்டுருப்பேன் நினைக்கிறேன். நம்ம ஃபுல்லாக போயிட்டு நம்ம ஷோரூம் ஃபஸ்ட் விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணிட்டு நம்ம ப்ரோவே சொல்லி தருவாருங்க எல்லாமே. நீங்களும் வந்தீங்கன்னா எல்லாமே கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த லொக்கேஷன் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து தருமபுரி, பழைய தருமபுரிலேருந்து பாப்பார்பட்டி ரோட்டில் ஃபஸ்ட்டு மேம்பாலத்துக்கு கீழே இருக்குது ஷோரூம். நீங்கள் இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ஷோரூம் பக்கத்தில் தான் ஷோரூம். நீங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து வரும்போது 2 hours பார்த்தீங்கன்னா சேலம் 2 hours தருமபுரி கீழே பெரிய ரோட்டில் நம்ம ஷோரூம் இருக்குங்க. ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 6. ஓகே. வீக்கெண்டே ஹாலிடே சண்டே. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ வெஹிக்கல்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃபஸ்ட்டே சினிமேட்டிக் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ப்ரோ இது என்ன மாடல் அப்படியே லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறீங்களா? பார்த்தீங்கன்னா 45 சொல்லிட்டு மாடல். ஓகே ஓகே ப்ரோ. 50 HP வரும். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் இன்ஜின் இது. இது நம்ம பிராண்ட் என்ன ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 300 மணி நேரம் சர்வீஸ் வரும். நம்ம 500 மணி நேரம் சர்வீஸ், 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். நம்மளோட வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2 ton 245 kg வரும். மற்ற காம்படிஷன் பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் கம்மியாக தான் இருக்கும். ஓகே ஓகே. அட்வான்டேஜ் என்ன ப்ரோ இது வெயிட் அதிகமாக இருந்தனால? அட்வான்டேஜ் பார்த்தா வீல் ஸ்லிப்பேஜ் ஆகாது. ஒரு டயர் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வியர் அவுட் ஆகாது. ஓகே ஓகே. அதனால ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகாது. வண்டி பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேலன்ஸாக இருக்கும் வெயிட். எந்த பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். அதனால பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்டல் எல்லாமே திக்னஸாக இருக்கும். ரஸ்ட் சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது. ஓகே ஓகே. அதான் உங்களுக்கு இந்த அட்வான்டேஜ். அது ஃபார்ம் ட்ராக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்மளோட ரீசேல் இருக்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் தான். அதுலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 25 வருஷம் மேலே இருக்கு. இது பேரண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 80 வருஷமா இருக்கு. ஓகே ஓகே. இது ஃபார்ம் ட்ராக்கோட லெகசி சொல்லுது. சரி ஓகே கைஸ். அப்படி நாங்கள் வெளியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இங்கே இருக்க டிராக்டரை. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க. இதுதான் அவங்களோட ஃபுல்லாக சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாமே. அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க என்னென்ன இருக்குன்னு. ஃபுல் சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட டிராக்டர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்ஜின் உங்களுக்கு காமிக்கிறேன். சிடிஎஸ் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக யூஸ் டிராக்டர் ப்ரோ? சர்வீஸ் வந்துருக்கு வண்டி. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா 1200 hours ஓடி இருந்த வண்டி. நம்ம கிட்ட சர்வீஸ் வந்துருக்கு. சர்வீஸ் முடிஞ்சு ரெடியா இருக்கு. ஓகே. ஃபுல் சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டெலிவரிக்காக வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா 26 HP சொல்லுவாங்க. ஓகே. இதுக்கு மினி டிராக்டர்னு சொல்லுவாங்க, காம்பாக்ட். இதோட வித் பார்த்தீங்கன்னா 3.5 feet வரும். இது பார்த்தீங்கன்னா அந்த வாழைத்தோப்பு
பாக்குத்தோப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும். ஓகே. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே அதிகமான சேலான மினி டிராக்டரும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் தாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா ஆட்டம் 26. ஓகே ஓகே. 26 மாடல் பார்த்தீங்கன்னா தான் அதிகமாக சேலான பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவோட வந்துடும் உங்களுக்கு. ஓகே. இது கூட நீங்கள் பெரிய வண்டிக்கு என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணலாமோ எல்லா அட்டாச்மெண்ட்டும் சின்ன வண்டிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்களே பண்ணி தரீங்களா ப்ரோ? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டர் நம்ம கிட்டே இருக்கு. சப்போஸ் அவங்க கிட்ட அந்த கலப்பை கல்டிவேட்டர் ஏதாச்சும் வேணும்னா நாங்கள் வெண்டர் கிட்ட சூஸ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் டேரெக்டாக அவங்க கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த வண்டி ட்ரைலர் அதெல்லாம் ப்ரோ? ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் தனியாக. நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் வந்து வெளியே வெண்டர் கிட்ட கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சுக்கணும். இது பார்த்து ரெடிமேடாக கிடையாது. ஓகே ஓகே. நீங்கள் கேட்குற மெட்டீரியல் கொடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வர கஸ்டமரே நான் டெலிவரி எடுக்கும் போது எனக்கு ஹோல் செட்டோட என்ன பண்ணி தருவோம்? நம்ம கேஷ் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணி. ஓ, நீங்களே அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ என்ன சேல் அந்த ஆஃபர் சம்திங் ஏதாவது போயிட்டு இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 50 HP ஆஃபர் போட்டிருக்கோம். முன்னாடி சொல்லியிருப்பேன் 890. அது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் தான் கொடுக்குற மாதிரி அந்த ஆஃபர் போட்டிருக்கோம். டைம் டியூரேஷன் எது? இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 மந்த் போட்டிருக்கோம். ஓகே. பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணால் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இதான் கைஸ் ஆஃபர் வெஹிக்கிள். ப்ரோ மற்றதெல்லாம் சொல்லுவாங்க. சரி, இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 45 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 50 HP கேட்டகரி வரும். 50 HP உங்களுக்கு வந்து என்ன லேபிளும் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இபைன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி ஆட் பண்ணிடுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் இதே காம்படேட்டர் பிராண்ட் பார்த்தீங்கன்னா 50 HP பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டார்க் வந்து இதோட லெஸ்ஸாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 209 நியூட்டன் மீட்டர் பவர் வந்து இது வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணும். எதனால் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த இபைன் வர டெக்னாலஜினால இது யூஸ் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து டிசி வால்வ்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஸ்பூல் வால்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து மற்ற காம்படிஷன் பிராண்ட் எதுலையுமே பார்த்தீங்கன்னா 50 HP கேட்டகரியில் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிராண்டில் இது கொடுக்குறோம். அது என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுழல் கலப்பை, சட்டி கலப்பை எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் மற்ற பிராண்டில் இந்த அட்டாச்மெண்ட் ஆட் பண்ணுன்னா உங்களுக்கு 20,000 to 30,000 வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ரீசன். நம்ம வண்டியிலே பார்த்தீங்கன்னா பம்பர் கொடுத்துருவோம், ஹூக் பட்டன் கொடுத்துருவோம். நீங்கள் பம்பர்னு பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டி நினைக்க வேணாம். இது பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி, ஃபேக்ட்ரி ஃபிட்டட் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி பெயிண்டட் பம்பர் வந்துடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங். இது பவர் ஸ்டேரிங்லேயே அட்வான்ஸ்டு மாடல் பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்டிங் பம்ப்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பம்ப் வெளியே வர மாதிரி. இந்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜேசிபி தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் இந்த அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 மணி நேரம் சர்வீஸ் தான். நீங்கள் மற்ற காம்படிஷன் பிராண்ட் எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 250, 300 தான் இருக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா 500 மணி நேரம் சர்வீஸ். நீங்கள் வண்டி எடுக்கும்போது 50 மணி நேரத்தில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 500, நெக்ஸ்ட் 1000, 1500, 2000. 500 சர்வீஸ் தான் பண்ணுவீங்க. நீங்கள் மற்ற வண்டி 2 சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டை நம்ம வண்டி ஒரு சர்வீஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டோட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டு. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 750 டயர் கொடுப்போம். 50 HP கார்டில் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா 650 தான் கொடுப்பாங்க. நம்ம 750 டயர் கொடுக்குறோம். இதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி டயர் பார்த்தீங்கன்னா 14 சைஸ் டயர் கொடுக்குறோம். இதுவுமே உங்களுக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்கும். இது அந்த டிசி வால்வ்னு சொல்லுவாங்க, ஸ்பூல் வால்வ்னு சொல்லுவாங்க. மற்ற பிராண்டில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க 50 HPல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 HPல கொடுக்குறோம் ஸ்பூல் வால்வ். அதுக்கு ஆப்ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தனி லிவர் கொடுத்துருவோம். ஹைட்ராலிக் லிவர் இல்லாமல் தனியாக லிவர் கொடுத்துருவோம். இது ஒரு அட்வான்டேஜ். இதுதான் இபை டெக்னாலஜி சொல்லுவாங்க. க்ரௌன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது ஆக்சுவலாக மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து வெளியே வரும். நம்ம பிரேக் இதுதான் பிரேக்கு. இங்கே இபை டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அது இங்கே வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா பவர் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க. நம்ம பிராண்ட் எல்லாமே 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. நீங்கள் இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌன் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் 5 வருஷம் நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பிராண்டில். சரி, இதுதான் நம்ம ஃபார்ம் ட்ராக்கும் மற்ற பிராண்டுக்கும் டைரக்ட் காம்படிஷனுக்காக நம்ம பெஞ்ச் மார்க் பண்ணுற பாயிண்ட்ஸ்லாம் இருக்காங்க. 800 kgs வரும். நீங்கள் எல்லா இம்ப்ளிமெண்ட்டுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டுமே இந்த திக்னஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிராண்டில் அந்த திக்னஸ் வருங்க. இந்த ஆர்ம் திக்னஸ், இந்த ஹூக் பட்டோட திக்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஃபார்ம் ட்ராக் இன்ஜின். இது ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1850. ஆர்பிஎத்தில் பார்த்தீங்கன்னா 50 HP ரீச் ஆயிரும். மற்ற எந்த பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ லோ ஆர்பிஎத்தில் பார்த்தீங்கன்னா 50 HP ரீச் ஆகாது. இதனால தான் நம்ம பிராண்டு பார்த்தீங்கன்னா 500 மணி நேரம் சர்வீஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்டன் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், தேய்மானமும் கம்மியாக இருக்கும், லைஃப் அதிகமாக வரும். இதுதான் அந்த லோ ரேட்டட் ஆர்பிஎம் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 1850 ஆர்பிஎத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி 50 HP ரீச் ஆயிடும். மற்ற காம்படிஷன் பிராண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎத்தில் ரீச் ஆகாது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பிராண்டு. நமக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஆயில் டேங்க் கொடுத்துருவோம் ஸ்டேரிங்க்கு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஆயிலோட மிக்ஸ் ஆகாது. உங்களுக்கு ஆயில் சீல் சீக்கிரம் போகாது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின் ஆயில் தனி, கியர் ஆயில் தனித்தனி ஸ்லாப் இருக்கும். மற்ற பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாபாக இருக்கும், ஒரே ஆயிலாக இருக்கும். என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அது தனித்தனி ஆயிலாக கொடுக்கறனால சப்போஸ் நீங்கள் க்ரௌன் ஆயில் வந்து கண்டாமினேட் ஆனாலும் க்ரௌன் ஆயில் மட்டும் தனியாக மாற்றிக்கலாங்க. நீங்கள் மற்ற பிராண்டாக இருந்தால் க்ரௌன் ஆயில் கண்டாமினேட் ஆகும்போது கீர் பாக்ஸ் ஆயில் கண்டாமினேட் ஆகிடும். நீங்கள் டோட்டலாக 38 லிட்டரும் 38 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்காமல் இந்த கியர் பாக்ஸில் இருக்க ஆயில் சேர்த்து மாத்திரமா இருக்கும்.
நமக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக மாற்றிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ் இந்த தனித்தனியாக இருக்கனால. செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோப்பில் ஏறும்போது ஆயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். மற்ற ஒன்றா இருக்கும்போது நம்ம தனித்தனி ஸ்லாபாக இருக்கனால பார்த்தீங்கன்னா ஆயில் அங்கேயே இருக்கும். உங்களுக்கு வியர் பார்ட்ஸ் வந்து சீக்கிரம் வியர் அவுட் ஆகாது. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த தனித்தனியாக இருக்கிறனால. கியர் பாக்ஸ் சைடு கிரவுண்ட் ஆயில் தனியாக இருக்கணும். கைஸ் நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து நீங்கள் இந்த கூகுள் மேப்பில் இருக்கும் கைஸ், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வரும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கூட நீங்கள் எல்லாமே விசாரிச்சுக்கலாங்க. என்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு என்ன மாதிரி எல்லாமே இப்படி நாங்கள் ஓவராலாக உங்களுக்கு காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். ரொம்ப இன்ஃபர்மேஷனாக ஒரு வீடியோ இருக்கும், நல்ல விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்ம் ட்ராக்கிங் பேர் சொல்லியிருப்பாரு, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதை பற்றி ஃபுல் வீடியோ போகலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பி நம்ம வந்து இந்த வண்டி பற்றி இதோட இதுக்கு ஆப்போனன்ட் ஒன்று இருக்குமா அதை பற்றி நம்ம என்ன போடலாம். ஓகேங்களா? பாய் பாய். சரி கைஸ். ப்ரோ ஸ்டார்ட் ஆகிங்க. ஓகே.